ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கிரிக்கெட் தான், ஐபிஎல் தான். ஆர்சிபி நேற்று ஜெயிச்சிட்டாங்க, உங்களுக்கு தெரியும். அவங்க இன்னும் குவாலிஃபை ஆகலாம். ஆமாம், திடீர்னு பார்த்தீங்களா கிரிக்கெட் எப்படி தலையில மாறுது டேபிளில். தட் இஸ் ஐபிஎல் ஃபார் யூ. எனிதிங் கேன் ஹேப்பன். ரோஹித் சர்மா ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் சொன்ன மாதிரி ஆன் அ டே எனிபடி கேன் ஹிட் 100, எனிபடி கேன் டேக் 5 விக்கெட்ஸ்னார் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில். அதே மாதிரி தான் நடந்துட்டுருக்கு. கேப் பிட்வீன் இன்டர்நேஷனல் அண்ட் ஐபிஎல் இஸ் டிஃப்ரெண்ட். அதுக்கப்புறம் போவோம். நேற்று குஜராத் டைட்டன்ஸ் 147 ஆல் அவுட்டு. ரேர் ஃபெயிலியர் பை சாய் சுதர்ஷன். எனிவே ஆர்சிபி 152 ஃபார் 6. அவங்க ஸ்கோருக்கு போனதுனால தான் இவ்வளோ டஃப்பாச்சு கடைசியில். ஏன்னா 13.4 ஓவர்லேயே முடிச்சிட்டாங்க. ரன் ரேட் வேணும். வெறும் ஜெயிச்சு பாயிண்ட் வச்சு என்ன பண்ணுறது? ரன் ரேட்டோட ஜெயிப்போம் தோப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா ஸ்டில் கேட் ஓப்பனாக இருக்குது அவங்களுக்கு. அதை மைண்டில் வச்சு தான் பேக் டு பேக் வின்னு குஜராத். இதே குஜராத்தை கொஞ்சம் 4 நாள் மாதிரி அடிச்சாங்க. 200 சேஸ் பண்ணாங்க 16 ஓவரில். 16 ஓவரில் 200 சேஸ் பண்ணாங்க. அவங்க குஜராத்தோட ஸ்கோரை பாருங்கள். விராட் கோலியே ரொம்ப 159 ஸ்ட்ரைக் ரேட்டு. கோலி 78 என்னமோ அடித்தார் போன மேட்ச்சில். அல்லது வில் ஜாக்ஸ், நான் வீடியோவே போட்டிருக்கேன், தேடி பாருங்க சேனலில். போன வருஷமே போட்டேன். ஹூ இஸ் வில் ஜாக்? அப்போயே சொல்லியிருந்தேன் அவர் என்ன பண்ண முடியும். 10 6 அடிச்சார் அந்த மேட்ச்சில். 108 40 பால் என்னமோ. 241 ஸ்ட்ரைக் ரேட். இதுதான் ஸ்ட்ரைக் ரேட்டுங்கிறது. நான் இங்கே ஜட்ஜ் பண்ணுறேன், நட்ஜ் பண்ணுறேன், சிங்கிள் எடுக்கிறேன், விக்கெட்டை ஹோல்ட் பண்ணுறேன், நைட் வாட்ச்மேன் மாதிரி வரேன், இந்த வர்றாங்களா அதெல்லாம் வேஸ்ட் இதுலலாம். எனிவே வெரி குட் பேட்டிங் டிஸ்பிளே. அகைன் சேவியர் கூப்பிட்டு தினேஷ் கார்த்திகை. பிரச்சனையாக கூப்பிட்டு தினேஷ் கார்த்திக், கமான் சேவியர், கம் கம் கம். அந்த கடைசியில் 12 பாலில் 21. ஏன்னா லாக் ஆகிடுச்சு. ஓவர் நிறையா இருக்குது. கோலி நினச்சிருந்தா சிங்கிளாக 18.3 எடுத்துகிட்டு போயிருக்கலாம். எல்லாரும் சொல்கிற மாதிரி கோலி ஸ்ட்ரைக் ரேட்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அமெரிக்கா மாதிரி விக்கெட்டில் கோலி பேட்டிங் தான் வில் பி வெரி எஃபெக்டிவ். நீங்கள் பாருங்கள், ட்ராப் இன் பிச்சை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நல்ல ஆதரவு கொடுத்துருங்க. ட்ராப் இன் பிச்சுன்னா என்னன்னு சொல்லியிருக்கேன் பாருங்கள். ஏன்னா புளியை நோட்டி அதில் புதைப்பாங்க அந்த பிச்சை. அதுலலாம் விராட் கோலி டைம்லேயே ஈ கேன் ஸ்கோர் ஆல்சோன்னு காமிச்சார் பாருங்கள். அந்த ஃபஸ்ட் மேட்ச் ஜிடிலையும் ஸ்கோர் ஃபாஸ்ட்டாக பண்ணார். நேற்று கூட 43 4 6 வாங்கிக்க. 155 ஸ்ட்ரைக் ரேட்டில் 5-2 24 பால் 64, 3 6 வாங்கிக்க. 278 ஸ்ட்ரைக் ரேட்டு. ரேர் இல்லை திடீர்னு. எனிவேஸ் அவங்க போலிங் வீக். என்ன எல்லா டீமும் தான் போலிங் வீக்கு. எந்த டீமில் பேட்டிங் ஸ்ட்ராங்காக இருக்குது? ஏதோ ஒரு போலர் தான் இருக்காங்க அங்கே இங்கேன்னு. பத்திரானா, பும்ரா, ஏன்னா கைவிட்டு விரல் விட்டு எண்ணிடலாம். ட்ரெண்ட் போல்ட் அந்த மாதிரின்னு. எனிவே குஜராத் டைட்டனோட ஹைலைட் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் நம்பால் தான். ஷாருக் கான் 37. அகைன் ராகுல் திவாட்டியா செகண்ட் 35. விஜய் சங்கர் 10 இம்பாக்ட் பிளேயராக வந்தார். ரேர் ஃபெயிலியர் சாய் சுதர்ஷன் 6 தான். அண்ட் ஹையஸ்ட் 37 தான் பாருங்கள். ரன் அவுட் ஆகிட்டார் ஷாருக். நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. நம்பர் 4 அமைச்சது ஹாப்பி. பேசர் 7 விக்கெட் எடுத்துட்டாங்க. மகேஷ் தயால், சிராஜ், கிரீன் ஆளாளுக்கு விக்கெட் எடுத்தாங்க. அதுவும் பெங்களூரில் சர்ப்ரைசிங். அவங்கெல்லாம் 200க்கு மேலே ஈஸியாக சேஸ் பண்ணுற இடத்துல 147 சேஸ் பண்ண ட்ரபிள் ஆனது ஒன்று. 147 தான் ஜிடி எடுத்த முடிஞ்சிருந்துன்னா சம்திங் ராங். ஏன்னா அவங்க பேட்டிங் லைனப்பில் தான் சொல்லணும். அண்ட் ராஷித் கான் சேஸ் பண்ணும்போது தினேஷ் கார்த்திக் வரும்போது மேட்ச் லாக் ஆகிடுச்சு. என்ன வேணா இருக்கலாம். அந்த இடத்துல தினேஷ் கார்த்திக் அவுட் தான் கூட தோற்றுருப்பாங்க. ராஷித் கான் 12th ஓவர் தான் வந்தார். இன்ஜுரினால 12th ஓவர் வந்தாரா இல்லை 12, 14, 16, 18 அப்படின்னு நினச்சி வந்தாரா தெரியல. நேற்று கூட நான் சொன்னேன், பும்ராவா 20வது ஓவர் யோசிச்சிங்க, 7வது ஓவர்லேயே போட்டு வெங்கடேஷ் ஐயரோ இல்லைன்னா மனிஷ் பாண்டே அவுட் பண்ணுமா இல்லையான்னு. ஸோ இவங்களும் அது மாதிரி இல்லாமல் 12th ஓவர் கொண்டு வந்தாங்கன்னு நினைக்கிறேன். பட் தினேஷ் கார்த்திக் வேறு மூலில் இருக்கார் கொஞ்சம் வருஷமாகவே. அச்சார் பாருங்கள், 1.4 ஓவரில் ஒரு 25 ரன் வரட்டான்னு. அவர் போட்ட ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே தினேஷ் கார்த்திக்கு ஸ்வீப்பு 4, அப்புறம் ஒரு டபுள், அப்புறம் 4 ஸ்வீப்பு, அப்புறம் 4 கட்டு, அப்புறம் ஒரு சிங்கிள் 16 ரன் அங்கே எடுத்துட்டாரு. ஸ்கோர் ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு. அண்ட் மேட்ச் ஜெயிச்சுட்டு வந்துட்டாங்க. க்ரௌடு ஓவர் வெல்மிங். வித்தின் ஃப்ராக்ஷன் ஆஃப் 5 செகண்டில் மாறி 5 நிமிஷத்தில் மாறிடுச்சு. 12th ஓவரில் முடிச்சிட்டாங்க கேமை. இட் வாஸ் வெரி நைஸ். நாட் 12th ஓவர், ஐ திங்க் 13.4 ஓவர். ரைட், இப்போ முக்கியமான விஷயத்துக்கு வரேன். அதை விட்டு என்ன கதை பேசுகிறேன்ற. எப்படி ஆர்சிபி குவாலிஃபை ஆகும் தானே கேட்குறீங்க? தம்ப்நெயிலில் போட்டுருங்க, சொல்கிறேன் பாருங்கள் கடகடன்னு. அண்ட் பேக் டு பேக் ஜெயிச்சுட்டு வந்தாங்க குஜராத்துக்கிட்ட. ஆமாம், சந்தோஷம். பேக் டு பேக்னாலே கவலையாக இருக்குது. ஏன்னா லக்னோ பேக் டு பேக் ஜெயிச்சுட்டு போச்சு சிஎஸ்கேட்ட. பஞ்சாப் பேக் டு பேக் இன்றைக்கி மேட்ச் இருக்குது. சிஎஸ்கே கூட 1 ஜெயிச்சிருக்காங்க. சிஎஸ்கே என்ன சொல்ல வரேன்னு தெரியும் உங்களுக்கு. அது ஒரு ஓரமாக இருக்கட்டும். மெயின் திங், ஆர்சிபிக்கு இன்னும் 3 மேட்ச் இருக்குங்க. பஞ்சாப் டீம்ஸ்ட 1, டெல்லி கூட 1, சிஎஸ்கே கூட 1. அந்த 3 அவங்க ஜெயிக்கணும். நம்பர் 1 ஜெயிச்சு டக்குன்னு போய் 14 பாயிண்டில் உட்காந்துருங்க. தட் இஸ் த பெஸ்ட் யூ கேன் டூ அட் த மோமெண்ட். அதுக்கப்புறம் ராஜஸ்தான் ராயல் அண்ட் கேகேஆர் இருக்காங்களா 1 and 2, அவங்க எல்லா மேட்சும் ஜெயிக்கணும். எதுவும் அவங்க தோக்கக்கூடாது. அப்படியே ஜெயிச்சுட்டு அதே போயிட்டே இருங்க 20-22 பாயிண்ட் மேலே. மூணாவது இன்னொரு முக்கியமான மேட்ச் இருக்குது மே 8ஆம் தேதி, எஸ்ஆர்ஹெச் vs லக்னோ சூப்பர் ஜெயண்ட். அந்த மேட்ச் டெசிஷன் வில் பி வெரி க்ரூஷியல் ஃபார் ஆர்சிபி. ஏன்னா அந்த மேட்ச்சில் யாரோ ஒரு டீம் தோற்று தான் ஆகணும் இல்லையா? அந்த தோத்த டீமு அதுக்கு அடுத்த 3 மேட்சும் தோக்கணும் அவங்க விளையாடுறது. 1 கூட ஜெயிக்கக்கூடாது. அப்போ அது வந்து ஒரு டீம் ஸ்ட்ரைட்டாகவே எலிமினேட் ஆகிடும். ஸோ அது ஒரு முக்கியமான விஷயம். அந்த ஜெயிச்ச டீமு 3rd டீமை போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எஸ்ஆர்ஹெச் எல்எஸ்ஜி ஒரு ஆர்குமெண்ட் சொல்ல, சிஎஸ்கேக்கெலாம் அப்புறம் வரேன். ஸோ அப்போ அந்த ஃபிக்சர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எஸ்ஆர்ஹெச் எல்எஸ்ஜி யார் பார்க்குறாங்களோ விராட் கோலி ஃபேவரட் பிளேஸில் இப்படி பார்த்துட்டு இருப்பாங்க. ஆர்சிபி ஃபேன்ஸ் ஐசால் கப் நம்புதுன்னு 3 பிக்சரு அண்ட் 12 பாயிண்ட்ல ஸ்டக் ஆகிடுவாங்க தோக்குற டீமு. அப்புறம் இன்னொன்று நன் ஆஃப் தி அதர் 4 டீம், இன்னும் 4 டீம் வெளில இருக்குல்ல. இப்போ இருக்கிற 4லேருந்து வெளில 5, 6, 7, 8 யார்? சிஎஸ்கே, டெல்லி, பஞ்சாப் அண்ட் குஜராத். இவங்க இந்த 4 பேரும் 12 பாயிண்ட் தாண்டாமல் பார்த்துக்கணும். ஆமாம்,
அது ஒரு முக்கியமான விஷயம். இங்கே எல்லாமே சிஎஸ்கே 10 பாயிண்ட் 10 மேட்ச்சில், டெல்லி 10 பாயிண்ட் 11 மேட்ச்சில், பஞ்சாப் கிங்ஸ் 8 மேட்ச் 10 பாயிண்டில், குஜராத் 8 மேட்ச் 8 பாயிண்ட் 10 பாயிண்டில். ஸோ இங்கே எல்லாமே மேக்ஸிமம் போனால் 12 நின்றுக்கணும். அப்போ தான் ஆர்சிபி அது வரை ஒரு வேண்டிக்கணும் அவங்க அதெல்லாம் தாண்டக்கூடாதுன்னு. இதில் சிஎஸ்கே வர மாட்டிகிட்டு இருக்கு நடுவில். நிறைய பேர் கேட்டிங்க சிஎஸ்கேவோட இது குவாலிஃபிகேஷன் சினாரியோ போட்டோன்னா ஆர்சிபி பேசிகிட்டு இருக்கேன். நிறைய பேர் கேட்டாங்க சிஎஸ்கே நீங்கள் மேட்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேசுகிறேன் நான். சிஎஸ்கேக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. 4 மேட்ச் ஜெயிச்சுட்டா கண்ண மணி க்ளோஸ் யுவர் ஐஸ் போயிடுங்க பிளே ஆஃப்க்கு. 3 மேட்ச் ஜெயிச்சா கூட க்ளோஸ் யுவர் ஐஸ் போயிடலாம் மேட்ச்சுக்கு. ஆனால் அது கீழே 2 மேட்ச் தோத்துட்டீங்க, வெயிட் ஃபார் அதர் ரிசல்ட். இவர் அங்கே தோத்து, அவர் தரம்ஷாலா தோத்து, அவர் ஈடன் கானில் இவர் ஜெயிச்சு, அங்கே 18 ரனில் அவர் ஜெயிச்சுட்டு, இன்னும் ராஜஸ்தான் ராயல் இவங்க 7 ரனில் ஜெயிச்சுன்னா நம்ம போகலாம். அந்த மாதிரி ஒரு சினாரியோ வந்துடும். சொல்கிறதுக்கே குழப்பமாக இருக்குல்ல. ஸோ இதான் இப்போ நான் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் பாருங்கள், எல்லாம் தப்பாக இருந்தால் என்ன சொல்லுங்கள், கூட்டி கழிச்சு பாருங்கள், கணக்கு கரெக்டாக இருக்கும். ராதாரவி சொல்கிற மாதிரி. எனிவே இதான் விஷயம். சரி, அப்டேட் பண்ணலாம். ஆஸ் ஆஃப் நவ் அது சொல்லுங்கிறீங்களா. இப்போ 7வது பொசிஷனில் இருக்குது ஆர்சிபி 8 பாயிண்டோட. ரன் ரேட் பெட்டர் தென் குஜராத் டைட்டன்ஸ். அவங்களும் அதே பொசிஷனில் தான் இருக்காங்க 8 பாயிண்டோட. 2 பேருமே 11 மேட்ச் விளையாடிருக்காங்க. ஆனால் குஜராத் டைட்டன் என்ன பிரச்சனைனா ஒஸ்ட் ரன் ரேட் -1.32. அது ஒரு சிம்பிளாக விளைக்கிறது. அது என்ன கணக்குன்னு அது எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா, இப்போதைக்கு ஏன் அவ்வளோ ஒஸ்ட்டுங்கிறன்னா -1.3ன்றது வந்து இது வரைக்கும் 11 மேட்ச் விளையாண்டாங்களா, ஒரு மேட்ச் 20 ஓவரா 220 ஓவர் விளையாடிருக்காங்க. 221 ஓவர் மல்டிப்ளை பை 1.3 போட்டு பாருங்கள், ஒரு ஃபிகர் ஒன்று வரும் 260 சம்திங். கிட்டத்தட்ட அதுதான். ஏதாவது ஒரு மேட்ச் மேபி 15-16 ஓவரில் சேஸ் பண்ணியிருக்கலாம். அதை நீங்கள் மைனஸ் பண்ணிக்கலாம். சிம்பிளாக இருக்கட்டுமே நான் சொன்னேன். இப்படி தான் கால்குலேட் பண்ணுவாங்க. ரன் ரேட்டுங்கிறது ஈக்குவலாக ஸ்ப்ரெட் ஆகும் பழைய மேட்சோட சேர்த்து. அதனால தான் சொல்கிறாங்க ஆல்ரெடி 260 ரன்னு பேனில் இருக்காங்க. 260 ரன்னு நெக்ஸ்ட் 3 மேட்ச்சில் மேக்கப் பண்ணுறதுல ரொம்ப கஷ்டம். ஒவ்வொரு மேட்ச் 80 ரனில் ஜெயிக்கணும், விச் இஸ் இம்பாசிபிள். பட் எனிதிங் இஸ் பாசிபிள். நடக்கிறது பார்த்தா அப்படி தானே தெரியுது. இம்பாக்ட் பிளேயர்லாம் மேலே வராங்க திடீர்னு. அப்டேட் பண்ணிட்டேன். நீங்கள் நினைக்கிறீங்க? அண்ட் பேக் டு பேக் மறந்துடாதீங்க. லக்னோ சிஎஸ்கே பேக் டு பேக்கு, லக்னோ அண்ட் ஆர்சிபி பேக் டு பேக் குஜராத் ஜெயிச்சது. 200 சேஸ் பண்ணிடுச்சு. 14 ஓவரில் அடிச்சிட்டாங்க 206. அங்கே தான் they came into the limelight. ஜாகிரதா குமாரன். ஏன்னா பஞ்சாப் ஆர்சிபியோட 2 மேட்ச், கடைசி 2 மேட்ச் பெங்களூரில் தான். சிஎஸ்கே கூட தான் லாஸ்ட் மேட்ச் விளாட்றாங்க அவங்க இந்த மாதம் 18ஆம் தேதி. அதுவும் பெங்களூரில் தான். அவங்கெல்லாம் இந்த மாதிரி ஹிட்டிங் தான் வேணும். வில் ஜாக்ஸ் மெகுலோக்கு நேற்று வில் ஜாக்ஸ் ஃபெயிலியரு, மேக்ஸ்வெல் ஃபெயிலியரு இருந்தும் அவங்க தினேஷ் கார்த்திக் இருக்காரப்பா, நான் அவர் அமைச்சர்லாம் போயிருக்கு அமெரிக்கா, நீ போய் பேட்டிங் பண்ணுன்னு. ஃபினிஷர்னா அதான் ஃபினிஷர், நாட் 12 பால்ல 13. தட் இஸ் நாட் ஃபினிஷர். தினேஷ் கார்த்திக் விளையாடும் போது அவர் இன்டர்வியூ பிரமாதம் வருது. வேணா கேளுங்க, அவர் என்ன சொன்னார் அப்புறம் பேசுகிறேன். இப்போதைக்கு தான் அப்டேட் பண்ணிட்டேன். இன்றைக்கி டபுள் ஹெட்டரு சிஎஸ்கே வர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ். தரம்ஷாலா பிரமாதமான கிரௌண்டு. டென்வர் மாதிரி இருக்கும்னு நான் சொல்லியிருக்கேன். அமெரிக்கா டென்வர் அப்படி தான் இருக்கும். ப்ரிவியூ நேற்றே போட்டேன், பார்க்காத போய் பாருங்கள். நிறைய பேர் பார்த்துட்டீங்க, ஆதரவு கொடுத்தீங்க, சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்த மேட்ச் லக்னோ கேகேஆர்னு நினைக்கிறேன். செகண்ட் மேட்ச் லக்னோவில், அதுவும் இம்பார்ட்டன்ட் ஃபார் கேஎல் ராகுல். கேகேஆர் ராஜஸ்தான் கியூ அதுதான் இன்னும் போடலையே தவிர ஆல்மோஸ்ட் கியூ தான். 1லேருந்து 4 கண்டிப்பாக வந்துடுவாங்க. அதனால தான் இன்னும் கியூ போடல. கியூன்னு என்ன குவாலிஃபைட், அதான் இந்த குவாலிஃபை ஆகிறதுக்கு கியூவில் நிற்கிறது இல்லை, அது வேறு கியூ. இந்த 4 பேர் சொன்னேன் இல்லையா, சிஎஸ்கே, டெல்லி, பஞ்சாப், குஜராத் டைட், அது அந்த கியூ. இது வந்து குவாலிஃபைடு கியூ. யாருக்கிற முடியுங்கிறீங்களா? சரி, போய் 10 பேருக்கு நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.